செங்கோட்டையில் வந்து டெல்லி போயிருக்காரு, இலக்காடி போனாரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ரிஷிகேஷிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கூட்டணி கட்சிகள் வந்து கூறு போடுறதுதான் பாஜக வழக்கம் அப்படின்னு சொல்லி செல்வ காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது 90 தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து 90 தடவை கலைச்சிருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது மாதிரி இருக்கும். எங்களுடைய வழக்கம் அது இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்து ஆல் இந்தியா அளவிலே கூட்டணிக்கு எல்லா முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குது. எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில் கூட்டணிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டணியை வளர்க்கிறது தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி. சார், முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து 15,000 கோடிக்கு அதிகமாக முதலீடு ஏற்கப்பட்டது பெருமையா பேசியிருக்காங்க. அது நான் ஏற்கனவே போன அன்னைக்கே கொடுத்தேன். அவங்க வந்து எம்ஓஐ போட்டிருந்தா சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய 2-3 கம்பெனியை தான் அதில் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இது வரைக்கும் போனதில் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம். எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு, நீங்கள் போய் எந்த எம்ஓஐ போட்டிருக்கீங்க, எம்ஓஐ போட்ட இதெல்லாம் நீங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லியிருந்தோம். அவங்க சும்மா இந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தவிர வேற பெருசா எதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. சார், 2021 மத்திய அமைச்சர் வந்து அதிமுக கூட்டணி கொலை பண்ண முயற்சி எடுத்தாப்ல. அப்போ வந்து அது சரியா இல்லாதனால 2021 ஆண்டு ஏடிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும் சில முயற்சிகள் எடுத்தாப்ல. அதுக்கு ஒத்துவராதனால அன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்சு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருந்ததுன்னா ஒரு 30 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு சேதம் ஏற்பட்டு பார்த்து தெரிஞ்சது. அப்பவும் முடியல. இப்போ 2026 தேர்தல் வரும்போது இப்ப ஏடிஎம்கே ஒன்று வலிமையாகணும் அப்படிங்கும் போது கருத்து எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கு பாஜக என்ன முடிவு எடுக்கும் போது ஏற்கனவே முயற்சியில இருக்காங்க, அது நடவடிக்கை உண்டாகும். அதாவது 2021, 2019, 2016 இதெல்லாம் பேசி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அடுத்தால என்ன நடக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு முக்கியம். சார், இப்போ நம்ம டிடிவி தினகரன் பாஜக வெளியே வந்திருக்காங்க. பாஜக கூட்டணி இப்போ எப்படி இருக்குது? அவங்களுக்கு தான் அழைப்பு கொடுக்கணுமா சார்? அதாவது என்னன்னா, நான் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தேவைப்பட்டா நேற்று முன்தினம் மதுரையில் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் அவங்கள அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பல முறை நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நான் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே போய் அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுப்பேன். சார், இந்த சென்னையில தூய்மை பணியாளர் தொடர்ச்சியா நேற்று கைது பண்ணாங்க, இன்னைக்கு கைது. அவங்க போராட்டத்தை நசுக்கிற வரைக்கும் அரசு செயல்பட்டு. அதாவது தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறார்களோ அதாவது அவர்களை நிரந்தரமாக்கும் என்று அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்ததான் துப்புரவு பணியாளர் கேட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையில வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்த இடத்தையும் மாற்றினாங்க. அப்புறம் மதுரையில் போராட்டம் நடத்தினா அதையும் பண்ணாங்க. இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்குது. உதாரணத்துக்கு எங்களுடைய சிறுபான்மை அணியினுடைய வேலூர் இப்ராஹிம் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு என்ன முறை வழிமுறைன்னு கேட்டு தான் போயிருக்காரு. வேற எந்த விதமான அவர் முறையும் இல்லை, போராடலை, தனியாக தான் போயிருக்காரு. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் அங்கிருந்து நேற்று சிறையில் அடைச்சு இன்னைக்கு கடலூர் சிறை கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது. தலைமைச் செயலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல், கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஆனா டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்திருக்காங்க. சார், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மிரட்டல் கொஞ்சமா நடக்கும், எல்லா மிரட்டலும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆளுங்கட்சி தரப்பா எல்லா மிரட்டல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நிச்சயமாக மதிப்புக்குரிய நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள்.
சார் அது சார், அண்ணாமலை சார், வந்து திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லியிருக்கதா இன்னைக்கு தினமலர்ல ஒரு கருத்து வந்து அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் தினமலர் பார்க்க சார், செங்கோட்டையில இருந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க சந்திக்கிறத ஒரு தகவல். இல்ல, எனக்கு அந்த தகவல் இன்னும் வரல. சார் தமிழக பாஜக செங்கோட்டையன் அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, தமிழக பாஜகவினர் செங்கோட்டையன் சந்திப்பீங்களா? அவர் வந்து அதிமுக வந்து போயிருக்காரு. அதிமுக அதான் நாங்க அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே ஒருங்கிணைந்து செல்லணும்னு சொல்றீங்க. உங்களோட கொள்கையும் செங்கோட்டையன் சொல்றது ஒரே மாதிரி இருக்குது. So, அப்ப நீங்க வந்து செங்கோட்டையனை சந்திப்பீங்களா? அது என்னன்னா, அவங்க அதிமுக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் கட்சியில இருந்து அவர் வந்து இன்னைக்கு நீக்கி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்தவரையில் என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு சேரணும் சொல்லுவோம்னா, அவங்க அதிமுக நீக்கினவங்கள நாங்க உடனடியாக போய் சந்திக்க முடியாது. நீங்க டெல்லிக்கு ஒரு தகவல் இருக்குது. டெல்லிக்கு வேற கூட்டம் சொன்னாங்க. நான் கண்டிப்பா டெல்லிக்கு போறேன் 11ஆம் தேதி. செங்கோட்டையன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பொதுவாகவே வெளியில ஒரு பேச்சு, செங்கோட்டையன் வந்து பாஜக தான் தூண்டி வருது, இது அதிமுக உடைக்கிற வேலையை போல ஒரு பேச்சு. இது எல்லாத்தையும் தூண்டி விடுறது யார் தெரியுமா? நீங்க உள்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறது தெரியுமா? திமுக அரசாங்கம். திமுகவுடைய தூண்டுதல்ல தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்கு. எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம். திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்துல முதலீடு வருது, அந்த மாதிரி அவங்க பெருமையா பேசுறாங்க. என்னோட ஆட்சி சாதனை. அதாவது சீனின்னு எழுதிட்டு நக்குன்னா இனிக்காது. அது நடைமுறையை கொண்டு வரணும். அவ்வளவுதான். தேங்க்யூ.